ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ அன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் தாங்க இந்த மந்த்தில் நான் பிட்வீனில் ஷூட் போயிருந்துச்சு, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அன்றைக்கி எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் தான் அந்த சீரியலில் சித்தி ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம விஜயோட ஃபேஸ் கிளியராக தெரிஞ்சிருக்காது. ஸோ பேப்பர் வச்சு மறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சித்தப்பா கிட்டே எதையோ விஜய் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனுக்கு அப்புறம் விஜய் இன்னும் சித்தப்பாவை மீட் பண்ணல, இப்போ தான் மீட் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு சித்தப்பா பார்த்து ஓரளவுக்கு கோவப்பட்டு கொந்தளிச்சு கேட்குறாரா, இல்லைனா வந்து சித்தியும் பாட்டியும் சொல்லிட்டு வருவாங்க இல்லையா, ஸோ விஜயே சைன் போட்டு அனுப்ப வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அதுக்கான ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டிங் ஆகுதா அப்படின்னு நமக்கு தெரியல. 2 விதமாக இருக்குங்க. ஒன்று இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ண விஷயம் யார் மூலியம், அதாவது நிவினோ இல்லை குமரனோ கால் பண்ணும்போது அவர் எனக்கு தெரிஞ்சு அதாவது ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு. இன்கேஸ் அவர் ஆன் பண்ணும்போது ஒரு சொல்லி தெரிஞ்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வீட்டில் வந்து திட்டுறாரா, இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் இது பாசிட்டிவாக போகிறதுக்கு. என்னோடய கேஸ் என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பாட்டி வந்து எதையாச்சும் சொல்லி சைன் பண்ண வைக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்படி தான் ட்ராக் மூவ் பண்ணுவாங்க. அப்படி மூவ் பண்ணக்கூடாது, பட் அப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள் மனசு தோணுது. தெரியல, அப்படி இருந்துக்க கூடாது தான் நானுமே ஆசைப்பட்றேன். பட் டீம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி டிசைட் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த மந்த் என்ன பிளான் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ட்ராக்குக்காக தான் அந்த ஒரு நாள் ஷூட்டுக்காக நம்ம விஜயமே வந்திருக்காரு. அப்படி ஒரு நாளுக்காக வந்திருக்காங்க போது அது பெரிய ஷூட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சித்திக்கிட்டமே ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக மூவ் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி செகண்ட் பிக்கை பார்க்கும்போது அப்படி தாங்க எனக்கு தோணுது. எவ்வளோ பாசிட்டிவாக மூவ் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்மளால் எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. பாசிட்டிவாக மூவ் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்ப்போம். விஜய் கிட்ட சித்தப்பா கிட்டே சித்திக்கிட்டே ரொம்ப மும்மரமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பின்னாடி தாத்தா வேறு இருந்துகிட்ருக்காரு. இவங்க 5 பேர் தான் ஷூட்டிங் போயிருக்கும் போல் அன்னைக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளால் எதுவுமே கெஸ் பண்ணவே முடியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள், உங்களோட ப்ரிடிக்ஷன் சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த ப்ரிடிக்ஷன் பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் இன்றைக்கி. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.